தளபதி விஜய் அவர்கள் அவரோட கரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போக காத்திருக்கிற அந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு பெண்மணியான த்ரிஷா வந்து கூட வந்து போயிருக்கக்கூடாது. ஒரு மேட்சிங் புடவையே வாங்கி கொடுத்துருந்தா கூட நான் அதை கட்டிட்டு வீட்டிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு ஒரு திடீர் திருப்பமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பார்த்திபன் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷாவோட ஃபோட்டோ வருது. த்ரிஷாவோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே குந்தவையை வீட்டிலே குந்த வச்சுருந்தா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா திடீர்னு சாயந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. மைக் இருக்கே அப்படின்னு சொல்லி பேசினா அது வந்து புத்திசாலித்தனமாக ஆகிடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி வந்து போடுறாங்க. அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திபன் அவர்கள் ஒரு வீடியோ மாதிரி வந்து வாய்ஸ் நோட் மாதிரி வந்து வெளியிடுறாரு. அதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், இந்த ஒரு விஷயம் வந்து நான் பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போது அதில் வந்து ட்விஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வீடியோ அவர் பேசியிருந்தார் பார்த்திங்களா, அந்த பேசி வெளியிட்ட வீடியோவே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் எப்போயோ வந்து பேசிட்டாரா, த்ரிஷா வந்து இது மாதிரி ட்வீட் போட்டிருப்பாங்க, போட்டதுக்கப்புறம் தான் நான் பேசினேன், அப்படி நான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லி அந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத ஹைலைட்டான பாயிண்ட்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் நான் அந்த மாதிரி பேசினது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் அந்த ஸ்டேஜ்லேயே. ஸோ நான் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது விஜய், அஜித் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து போட்டாங்க. நான் பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து த்ரிஷாவோட ஃபோட்டோ வந்து வந்தது. அந்த இடத்துல நான் பார்த்த உடனே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நான் ஸ்டன்னாகி நின்னேன். அப்போ பக்கத்தில் வந்து ஆங்கர் வந்து பிரியங்கா வந்து குந்தவை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு கேரக்டர் பேர் வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து வார்த்தை ஜாலத்தில் வந்து எப்பயும் போல் வந்து குந்தவையை வீட்டிலே குந்த வச்சுருந்தா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ நான் யாருக்கிட்டையும் அது காசு வாங்கி பேசுகிறது, அதேமாதிரி காசுக்காக ஒரு கட்சிக்காக பேசுகிறது, அதெல்லாம் நான் எப்பயுமே வந்து என் வாழ்க்கையில் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ அது வந்து என்ன ஆகிடுச்சு, இப்போது அப்படி வந்து நான் அவங்க ஃபோட்டோவை போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போது சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ நான் இப்போது அந்த மாதிரி ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட சொன்னாங்க அப்படின்னா நான் ஒரு மதர் தெரசா ஃபோட்டோவோ இல்லை வேலுநாச்சியார் ஃபோட்டோவோ வந்து போட்டு நான் பேசியிருப்பேனே தவிர இந்த ஒரு மூணாவது மனுஷியை வந்து நான் போட்டு பேசியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, விஜய் வந்து நெக்ஸ்ட் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து இப்போ அதை நோக்கி வந்து போயிட்டுருக்காரு. அதாவது பாலிடிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது த்ரிஷா அந்த ஒரு கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் என்கிட்ட வந்து நான் சொல்கிறத கேட்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு சாரியே மேட்சிங்காக வாங்கி கொடுத்துருந்தா கூட அந்த சாரியை கட்டிட்டு நீங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம், கூட வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை கடந்து வந்து தான் இப்போது வந்து அவர் அந்த ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்து வந்திருக்காரு. அரசியல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கரூர் பிரச்சனையில் கூட வந்து அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு வந்ததா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த பெண்மணி வராமல் இருந்திருக்கலாம். ஸோ அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணிச்சு. அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஃபோட்டோவை போட்டோடனே நான் உண்மையிலே ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன். ஸோ சமுத்திரக்கனி அவர்கள் கூட வந்து சொல்லியிருப்பார், யாருக்கிட்ட நீ வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ண, அப்படி என்ன உனக்கு ஈகோ அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பேசியிருந்தார். இது எல்லாமே அவர் மேலே இருக்கிற அன்புலையும் ஆதங்கத்துலேயும் வந்து பேசுகிற ஒரு சில விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நான் அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்குறேன். ஸோ ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கின உடனே பாண்டே அவர்கள் வந்து சொன்னார், நீங்கள் வந்து அதை பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் கூட ஏன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் நாளைக்கு பாருங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். அதுக்கப்புறமா சரி நம்ம இந்த ஒரு விஷயத்தினால எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஷோ நடத்துகிறவங்ககிட்டே வந்து நான் கால் பண்ணி நைட்டு வந்து மெசேஜ் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதை சொல்லிவிட்டு காலையில் எழுந்து பார்க்குறேன், அங்கே அந்த வீடியோ வெளியே வரல. பட் அங்கே யாரோ பேசினதை வந்து வீடியோ எடுத்து வெளியே விட்டுட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வைரலாக வந்து போயிடுச்சு. ஸோ நான் வந்து சொன்னது ஒரு பெண் பற்றி பிரச்சனை இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்குள்ளே வந்து நடக்க. ஒன்று விஜயோட மனைவி சங்கீதா. ஸோ இன்னும் டிவோர்ஸ் வாங்கலை, அதனால் அவங்களோட என்னை பொறுத்தவரையும் அவங்க மனைவி தான். அண்ட் 3ஆவதாக வந்த மனுஷி தான் த்ரிஷா. ஸோ அவங்க வந்து 3ஆவது மனுஷியை பற்றி நான் அந்த இடத்துல வந்து நான் எதுக்கு நான் பேசினேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நான் வந்து பேசினது அந்த ஒரு 3ஆவது மனுஷியான அந்த த்ரிஷா மட்டும்தான் வந்து நான் பேசினேன். பட் அந்த இடத்துல வந்து நான் ஒரு பெண்களுக்கு எதிராகவே வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து நான் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து அதை போய் யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து
நான் அது உணர்ந்தனால அந்த இடத்துலயே வந்து சரி இப்போ இது வந்து பெண்கள் எல்லாருமே வந்து வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நியூஸ் கன்வே ஆனனால நான் வந்து அதை ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பேசி ரெடி பண்ணி வச்சிட்டேன் மத்தியானமே. அதை வந்து ஏஐ கிட்ட கொடுத்து அது ஒரு வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து அது நைட் ஆகிடுச்சு. நான் போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒரு ட்வீட் வந்து வருது. அந்த ஒரு ட்வீட் அப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உண்மையிலே நான் இந்த ஒரு விஷயமே வந்து நான் பேசியிருக்கவே மாட்டேன். நான் இந்த மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ த்ரிஷாவை பற்றி பல விஷயங்கள் வந்து வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுக்காம இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து பேசுகிறது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த வீடியோவை முடிக்கும்போது எனக்காக நிறைய பேர் நிற்கிறீங்க அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு. அதுக்கப்புறம் தொடரலாமா அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த வீடியோவை வந்து முடிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்காக அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.